இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனத்தில் ஆமணக்கு சாகுபடி குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் பி வீரமணி அவர்கள் தரும் தகவல்கள். சொட்டு நீர் பாசனத்தில் ஆமணக்கு சாகுபடி. ஆமணக்கு பயிர் ஒரு முக்கியமான ஒரு எண்ணெய் வித்து பயிர். ஸோ அதிக அளவு விவசாயிகள் இதை பயிர் பண்ணிட்டு வராங்க. பட் ஆமணக்கில் நம்ம பார்த்தோம்னா அதிக அளவு நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக, தொழிற்சாலைகளுக்காக அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. மற்ற எண்ணெய் வித்து பயிர்களை காட்டிலும் இதில் நமக்கு அதிக அளவு ஆயில் சத்து இருக்கிறதுனால நம்ம அதிக அளவு இதை பயன்படுத்தலாம். ஸோ விவசாயிகள் இது அதிகமாக மானாவாரி பயிராக தான் பயிர் பண்ணுறாங்க. இப்படி மானாவாரி பயிராக பயிர் பண்ணுறப்ப அதனுடைய மகசூல் கொஞ்சம் கம்மியாகுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பயிர் பண்ணுறப்ப விவசாயிகள் அதிக வருமானம் பெறலான்னு சொல்கிறோம். எதனாலனா எண்ணெய் வித்து பயிர்களே அதிக வயதுள்ள பயிர் பார்த்திங்கன்னா இந்த ஆமணக்கு தான். ஏன்னா இதனுடைய வயது பார்த்திங்கன்னா 6 முதல் 8 மாதங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீரிய ஒட்டு ரகங்களுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய வயதும் மாறுது. இப்போ YRCH1 சொல்லக்கூடிய நம்மளுடைய ரகத்தை பார்த்திங்கன்னா அது 150 நாள் வயதுடையது. அதுவே YRCH2 சொல்லக்கூடிய ரகங்கள் 180 நாள் வயது உள்ளது. ஸோ இப்படி வயதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ரகங்கள் இருக்குது. அதனால் என்னாகுன்னா நம்மளுடைய தண்ணியினுடைய தேவையும் அதிகரிக்கும். எனவே விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பயிர் பண்ணுறப்ப நமக்கு தண்ணியினுடைய தேவையை குறைக்கலாம். இப்போ மானாவாரியில் பயிர் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, ஒரு ஏக்கருக்கு நம்மளுடைய விவசாயிகள் 600லேருந்து 800 கிலோ தான் மகசூல் எடுக்க முடியுது. அதுவே நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் பயிர் பண்ணுறப்ப ஒரு விவசாயி 1200லேருந்து 1500 கிலோ வரைக்கும் நம்மளால் மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிறோம். எதனாலன்னா நம்மளுடைய நீர் தேவையை குறைக்கிறதுனால நம்மள அதிக ஏரியாவும் நம்மளால் பயிர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஏக்கர் பயிர் பண்ணக்கூடிய இடங்களில் சப்போஸ் சொட்டு நீர் பாசனத்தை பயிர் பண்ணுறப்ப நம்ம 2லேருந்து 3 ஏக்கர் நம்மளால் பயிர் பண்ண முடியும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் பயிர் பண்ணுற இது ஒரு அகன்ற இடைவெளி கொண்ட ஒரு பயிர். ஏன்னா நம்மளுடைய இடைவெளின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4க்கு 3 அடி. இப்போ வரிசைக்கு வரிசை 4 அடி, பயிருக்கு பயிர் 3 அடி நம்ம பயிர் பண்ணுறோம். அதே நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் போகிறப்ப 4க்கு 3 போடுறப்ப அகன்ற இடைவெளி இருக்கிறப்ப என்னாகுன்னா நமக்கு களைகளினுடைய பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதே சொட்டு நீர் பாசனம் பயிர் பண்ணுறப்ப களைகளினுடைய பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படிங்கிறப்ப நம்ம வரிசைக்கு வரிசை பயிர் பண்ணுறப்ப தண்ணி தேவையான தண்ணி நம்ம பயிரினுடைய வேர்பகுதியிலே கொடுக்கறதுனால மற்ற பகுதிகளுக்கு தண்ணி போகாது. அதனால் நம்மளுடைய களைகள் முளைக்கிறது கம்மியாகும். ரெண்டாவது, இந்த ஆமணக்கு ஒரு ஆணிவேர் தொகுப்பு கொண்ட ஒரு பயிர். ஏன்னா என்னுடைய நீர் தேவைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வேர்பகுதி அதிக ஆழத்துக்கு போயிட்டே இருக்கும். அதே சொட்டு நீர் பாசனத்தில் பயிர் பண்ணுறப்ப வேர்பகுதியிலேயே நம்மளுடைய நீரை நம்ம கொடுக்கறதுனால அதனுடைய நீர் தேவையை நம்ம குறைக்கிறோம். அதனால் இது தேவையில்லாமல் அதனுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. அதனால் அதிக அளவு மகசூலும் கொடுக்கும். ரெண்டாவது சொட்டு நீர் பாசனத்தில் பயிர் பண்ணுறப்ப அதிக அளவு நமக்கு என்ன ஆகுனா, நம்மளுடைய நீரினுடைய தேவையை குறைக்கிறதுனால நமக்கு ஆட்களினுடைய செலவு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நீர் தேவையினுடைய செலவு மற்றும் இல்லாமல் எனர்ஜி நம்ம செலவு பண்ணுற கரண்ட்டுக்கோ எலக்ட்ரிசிட்டிக்கு பண்ணுற செலவு நம்ம குறைக்கலாம். இதனால் விவசாயிகளுடைய வருமானமும் அதிகரிக்கும். மூணாவது முக்கியமானது என்னென்னா, இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நம்மளுடைய உரங்களையும் என்ன பண்ணலான்னா இந்த நீரினுடைய சேர்த்து கொடுக்கலாம். இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் நீர் மட்டும் இல்லாமல் நம்மளை உரங்களையும் சேர்த்து கலந்து கொடுக்கறதுனால விவசாயிகள் இந்த உரங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம 50லேருந்து ஒரு 70% குறைக்க முடியும். எதனால் சொல்கிறோம்னா, நம்ம தண்ணியில் கரையக்கூடிய நீரில் கரையக்கூடிய உரங்களை நம்ம நேரடியாக நம்மளுடைய ஆமணக்கினுடைய வேர்பகுதியிலேயே கொடுக்குறோம். அதனால் என்ன ஆகுது, அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்குது. ஸோ அதே நம்ம ப்ராட்காஸ்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. தூவர மெத்தடில் நம்ம இந்த உரங்களை கொடுத்தோம்னா என்னாகும்னா உரங்களினுடைய தேவையும் அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் உரங்களினுடைய செயல்திறன் பயிர்கள் எடுக்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அதே சொட்டு நீர் பாசனத்தில் என்னாகும்னா உரங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா வேர்பகுதிக்கே கொடுக்கறதுனால உரங்களை ஆமணக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். இது ஒரு நன்மை இருக்கும். மூணாவது, நான் 4வதாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நீண்ட நாள் பயிர் நம்ம சொல்லிட்டோம். 6 முதல் 8 மாதங்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ 6 முதல் 8 மாதங்கள் இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய நீர் தேவை அதிகரித்துக்கிட்டே போகும். ஒவ்வொரு மாதமும் நீர் தேவை அதிகரிக்கும். அதுவே சொட்டு நீர் பாசனத்தில் நம்மளுடைய நீர் தேவையை இதை வச்சு குறைக்கலாம். மற்ற இந்த சிறு வயதுடைய பயிர்கள் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ வயது சேர்ந்தால் நமக்கு நீர் தேவை கம்மியாக இருக்கும். அதுவே நீண்ட கால பயிருங்கிறனால நமக்கு 600லேருந்து
800 வரைக்கும் நமக்கு நீர் தேவைப்படுகிறது. அதனால தான் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம பயன்படுத்தணுங்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆமணக்கில் வந்து எந்த அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மகசூல் நம்ம எடுக்க முடியும். அதனால தான் வந்து மானாவாரி பகுதிகளில் வந்து என்ன ஆகுதுன்னா, இதனுடைய மகசூல் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது. ஏன்னா குறிப்பிட்ட டைம் முக்கியமான வளர்ச்சி பருவங்களான அந்த பூ வைக்கிற டைமில் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அதனுடைய மகசூல் குறைஞ்சிரும். அதே சொட்டு நீர் பாசனத்தில் அப்படி ஒரு ப்ராப்ளமே நமக்கு பிரச்சனையே நமக்கு இருக்காது. ஏன்னா நமக்கு முக்கியமான வளர்ச்சி பருவங்கள் என்ன பண்ணலான்னா நமக்கு தேவையான தண்ணீரை நம்ம கொடுக்க முடியும். ஸோ முக்கியமான வளர்ச்சி பருவங்கள் நம்ம பார்க்குறப்ப நம்மளுடைய முக்கியமாக பார்க்குறது என்னென்னா நம்மளுடைய வளர்ச்சி பருவம், அடுத்தது பூ பிடிக்கும் பருவம், மூன்றாவதாக வந்து நமக்கு காய் பிடிக்கும் பருவம். இந்த 3 பருவத்துலேயும் நம்ம என்ன பண்ணோன்னா நமக்கு தேவையான தண்ணீரை நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறோம். ஸோ அதனால தான் வந்து விவசாயிகள் என்ன பண்ணலான்னா, எப்போல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சொட்டு நீர் பாசன பகுதிக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஆமணக்கு வந்து 2 பகுதியில் நம்ம பயிர் பண்ணுறோம். ஒன்று வந்து நம்ம ஜூன் ஜூலைன்னு சொல்லக்கூடிய இந்த மானாவாரி பகுதிகளையும் நம்ம பயிரிடுறோம். ஸோ நமக்கெல்லாம் வந்து அப்போ வந்து மழை சீசன், உங்களுக்கு மழை கிடைச்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடைக்காது. ரெண்டாவதாக வந்து நம்ம நவம்பர் டிசம்பரில் பண்ணுறப்ப என்ன ஆகுனா நமக்கு தண்ணியினுடைய தேவை அதிகரிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம நவம்பர் டிசம்பரில் 2வது சீசன் நம்ம பயிர் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்குறப்ப என்னுடைய விதை தேவைன்னு பார்க்குறப்ப 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதைகள் இருந்தால் போதுமானது. ஏன்னா நம்மளுடைய இடைவெளி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் 4க்கு 3 அடி. ஏன்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் எல்லா காய்கறி பயிர்களுமே பார்த்திங்கன்னா 4க்கு 3 அடி தான் நமக்கு வந்து நம்ம சப்சிடியில் வந்து இலவசமாக வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இடைவெளியில் வந்து நம்ம ஆமணக்கும் நாம் பயிர் பண்ணலாம். ஏன்னா 4க்கு 3 அடி உங்களுக்கு இடைவெளி இருக்கிறப்ப உங்களுக்கு காய்கறி பயிர்களும் பண்ணலாம், நம்மளுடைய ஆமணக்கு பயிர்களும் பண்ண முடியும். எனவே விவசாயிகள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 4க்கு 3 அடியில் வந்து 4 அடி வந்து வரிசைக்கு வரிசையும், இந்த 3 அடி வந்து பயிருக்குமான இடைவெளியில் நம்ம பயிர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நம்மளுடைய சொட்டு நீர் பாசனத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அதனுடைய மேலாண்மை. சொட்டு நீரில் வந்து நம்மளுடைய பயிர் பண்ணிடுவோம். நம்ம சொட்டு நீரில் வந்து ஆமணக்கோ இல்லை காய்கறி பயிர்களோ நம்ம பண்ணிடலாம். பட் என்ன அதில் பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொட்டு நீர் பாசனத்தில் பராமரிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போல்லாம் வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா வந்து நம்ம ஃபில்ட்ரு வந்து பிரச்சனையாக இருக்கும், இல்லை நம்ம வெஞ்சுரி பிரச்சனையாக இருக்கும். எனவே விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் இயக்கிறப்ப நம்மளுடைய வெஞ்சுரியை வந்து நம்ம விவசாயிகள் முக்கியமாக பராமரிக்கணும். ஏன்னா வந்து வெஞ்சுரி நம்மளுடைய சொட்டு நீர் பாசனங்கிறது நம்மளோட உடம்பினுடைய அமைப்பு மாதிரி தான். நம்ம உடம்பில் எப்படி வந்து நட்ட நாளங்கள் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி சொட்டு நீர் பாசனத்துலேயும் ஒவ்வொரு பைப்பு வழியாக தான் வந்து தண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ எங்கனாலும் ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பயிருக்கு வந்து தண்ணி போகாது. ஏன்னா விவசாயிகள் என்ன பண்ணலான்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தை வந்து இயக்க போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் வெஞ்சுரியை வந்து க்ளீன் பண்ணிக்கணும், ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நம்மளுடைய மெயின் லைன் சொல்லக்கூடிய பெரிய பிவிசி பைப்புகள், சப்ளைன்னு சொல்லக்கூடிய பிவிசி பைப்புகள், அடுத்தது வந்து லேட்ரல்னு சொல்லக்கூடிய நம்ம கருப்பு ஓசெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா அது க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஈவனான ஒரு சொட்டு நீர் பாசனத்தை நாம் அமைக்க முடியும். எதுக்காகனா இப்போ ஆமணக்கு வந்து உங்களுக்கு 6 மாதம் முதல் 8 மாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் 6 மாதங்கள் வரைக்கும் நம்ம அதை எவ்வளோ பராமரிக்கிறோமோ சொட்டு நீர் பாசனத்தை அந்தளவுக்கு தான் மகசூல் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து சொட்டு நீர் பாசனத்தை இயக்கிறப்ப நம்மளுடைய எல்லா பகுதிகளையும் நமக்கு வந்து கரெக்டாக தண்ணி போகுதா அப்படிங்கிற வந்து விவசாயிகள் வந்து செக் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமாக நம்ம சொல்லிக்கிறோம். ரெண்டாவது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப நிற்காது, மண்ணில் வந்து தண்ணி நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தண்ணியோட தேவையை குறைக்க முடியும். ரெண்டாவது கலை பிரச்சனைகள் இருக்கிற ஏரியாக்களில் வந்து நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து எங்களுடைய மண் வந்து நல்ல வளமான மண்ணுங்கிறப்ப நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா அரசாங்கம் வந்து இலவசமாக உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் சும்மா வச்சுருக்காம உங்களுக்கு வந்து இந்த ஆமணக்கு பயிர்கள் நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா அதிக அளவு நம்ம மகசூல் பெறலாம். மானாவாரி பயிரில் வந்து நம்ம வந்து ஒரு 800 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ஒரு 1800லேருந்து 2000 கிலோ வரைக்குமே நம்மளால் எடுக்க முடியும். 8 மாதம் வரைக்கும் வச்சுருந்தோம்னா ஒரு ஏக்கரில் 1800 கிலோ வரைக்குமே நம்மளால் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம மகசூல் பெற முடியும். எனவே வந்து நம்மளுடைய விவசாயிகள் அனைவரும் இந்த ஆமணக்கு பயிரை வந்து சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி. வீரமணி அவர்களை 09894266355 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.